குமரி மாவட்டத்தில் 4 பேர். ஐயோ சாரி, அழைச்சுங்க. குமரி மாவட்டத்தில் குரூப் நான் என்னன்னு படிச்சேன், குமரி மாவட்டத்தில் 4 பேர். குமரி மாவட்டத்தில் குரூப் 4 தேர்வை 4 பேர் எழுதினார். 28,651 பேர் எழுதினார். ஆமா, 6,500 பேர் ஆப்சென்ட். ஆமா பரவாயில்ல, 28,651 பேர் எழுதியிருக்காங்க. இதுல விண்ணப்பம் போட்டும் 6,600 பேர் ஆப்சென்ட். இதுல கொடுமை என்னன்னா, குரூப் 4 தேர்வு எழுதுறீங்கல்ல, எழுதி அரசாங்கம் ஏதாவது உத்தியோகத்துக்கு போறீங்க. அப்படி நீங்க போறவங்க எக்ஸாம் எழுதுறதுக்கே லேட் ஆகி வந்துட்டு 9 மணிக்கு எல்லாம் அடைச்சிருவாங்கன்னு தெரியும், சொல்லியிருக்காங்க. எல்லாமே தெரியும். தெரிஞ்சுட்டு 9:10க்கு அங்க போய் நின்றுட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு 15 பேர், அது லேட் ஆகி வந்தா 15 பேர் ஒரு குரூப் சேர்ந்து உட்காந்துட்டு ரோட்ல உட்காந்து மறியல் பண்றீங்க. அப்ப அதை நாங்க என்ன கணக்குல எடுக்கிறது? நீங்க லேட் ஆகி வந்தது உங்க தவறு, அது என்ன காரணமா இருக்கட்டுமே. 1 hour முன்னாடி வாங்க, உங்க வாழ்க்கை பிரச்சனை இல்ல. கண்டிப்பா அதுல நிறைய பேர் வர வழியில வண்டி மிஸ் ஆயிருக்கும், நல்ல பிரச்சனை இருக்கும். ஆனா அவங்கள விட்டுட்டு மத்தபடி நீங்க இதுக்கே லேட்டா வந்தீங்கன்னா, நாளைக்கு நல்ல ஒரு உயர் அதிகாரிகளா வந்தீங்கன்னா உங்களுக்கு நீ கொடுக்கப்பட்ட வேலையை நீங்க எப்படி டைமுக்கு வந்து பண்ணுவீங்க? அவங்கள விட்டுட்டா எல்லாரும் அதே காரணம் சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் பின்னாடி போய் பார்த்துருக்க முடியாது. மொத்தத்துல ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனா என்ன? கிளம்புறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எக்ஸாம் எழும்போதே லேட் ஆகி வரீங்கன்னா, நீங்க எக்ஸாம்ல பாஸ் ஆகி ஒரு வேலை, அரசாங்க வேலை கிடைச்சுன்னா உங்க வேலைக்கு நீங்க எப்படி டைமுக்கு வருவீங்க?